வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டித் தேர்வுக்கு எல்லோரும் தயாராகிட்ருக்கீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம். அடுத்த வாரம் இன்னும் ஒரு 10 நாளில் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அடுத்த மாதம் குரூப் 4 வருது. அதுக்கப்புறம் குரூப் 2 எக்ஸாம் வருது. ஓகேவா? ஸோ இது தொடர்ச்சியாக எல்லாருமே வரக்கூடிய எக்ஸாமுக்கு எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். ப்ளஸ் இந்த சிம்பிள் சம்ஸ் மீப்போவா, அதாவது ஹெச்சிஎஃப், எல்சிஎம் இந்த மாதிரியான சம்ஸ் எல்லாம் நம்ம தப்பே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிம்பிள் பேசிக்ஸ்லேருந்தே ஒவ்வொன்றா நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, நம்ம இப்போ எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல ஏற்கனவே 2-3 சம்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் பேசிக்ஸ் நான் சொல்லவே இல்லை. ஸோ பேசிக்ஸ் ஃபஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஹெச்சிஎஃப்னா என்ன, எல்சிஎம்னா என்ன அப்படின்றதுக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு ஹெச்சிஎஃப்குள்ளார போகலாம். சரிங்களா? ஹெச்சிஎஃப்பை தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா மீ போ வா, மீப்பெரு பொது வகுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மீப்பெரு பொது வகுத்தினா என்ன அப்படின்றத பார்க்கும். பொதுவான வகுத்திகளுள் பெரியது. அதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே நான் கொடுத்துருக்குறேன். 2 நம்பர் எடுத்துக்கிறோம், 60 and 72 அப்படின்னு சொல்லி 2 நம்பர் எடுத்துக்கிறோம் நம்ம ஃபஸ்ட்டு. ஓகே, மீப்போனால் என்னங்கிற ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நம்ம அதுக்குள்ளார போவோம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. சரியா? இந்த 60 எந்தெந்த நம்பர்லாம் வகுக்குதுன்னு பாருங்கள். 60 எந்தெந்த நம்பர்லாம் டிவைட் பண்ணுதுன்னா 1, 2, 3, 4, 5, 6 வகுக்கும். அதுக்கப்புறம் 10 தான் 60 வகுக்கும், 12 வகுக்கும், 15, 20, 30, 60. ஓகேவா? ஸோ இந்த எண்கள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா 60 டிவைட் பண்ணுது. ஓகே, இதெல்லாம் வகுத்திகள். ஓகேவா? இதெல்லாம் யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்க வகுத்திகள். சரியா? ஓகே, அடுத்தது அதே சமயத்தில் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா 70க்கு போகிறோம். 72க்குள்ளார போய் பார்க்குறோம். 72 எதெல்லாம் வகுக்குது, அதாவது 72ஓட வகுத்திகள். இதை இங்கிலீஷில் என்ன சொன்னால் டிவைசர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, இதை 72 எதெல்லாம் வகுக்குதுன்னு 1, 2, 3, 4, 6, 8, 9, 12, 18, 36, 72. இந்த நம்பர் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா 72 டிவைட் பண்ணுது. ஸோ இந்த நம்பர்லாம் 72ஓட டிவைசர்ஸ்ன்னு சொல்லுவோம். டிவைசர்ஸ் ஆஃப் 72 அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வகுத்திகள். ஓகேங்களா? சரி, இந்த இரண்டுக்கும் பொதுவான வகுத்தி எது? இப்போ 60 பார்த்தாச்சு, 72 பார்த்தாச்சு. இது ரெண்டுக்கும் பொதுவான வகுத்திகள்னால் யார் யார் பாருங்கள். பொதுவான வகுத்திகள் 1, 2, 3, 4, 6, 12. இதெல்லாம் 2 நம்பரையுமே பொதுவாக இருக்குது. போத் 60 and 72 பொதுவாக இருக்கக்கூடிய எண்கள் இந்த 6 எண்களும் 1, 2, 3, 4, 6, 12 இந்த எண்கள்லாம் பொதுவான வகுத்திகள். 60, 70 பொதுவாக இருக்கக்கூடிய எண்கள். அந்த பொதுவான வகுத்திகளில் பெரியது எது அப்படின்னு பார்த்தா இந்த எண்களில் எது பெருசு? 12. ஸோ இந்த 60ஐயும் 72ஐயும் வகுக்கக்கூடிய எண்கள்லேயே பொதுவான எண்களில் எது பெருசுன்னு பார்த்தா 12. அப்போ இந்த 12 தான் இதோட ஹெச்சிஎஃப், அதாவது மீப்பெரு பொது வகுத்தி. ஃபஸ்ட்டு வகுத்திகள் கண்டுபிடிச்சாச்சு, அடுத்தது பொதுவானவை கண்டுபிடிச்சாச்சு. இது வகுத்திகள், இது பொதுவானவை, இது மீப்பெருனா பெருசு. மீப்பெரு பொது வகுத்தி எது? 12. இவ்வளோதாங்க சிம்பிளான விஷயம். ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? இது சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறக்காண்டி இது கொடுத்துருக்கு. இதை எப்படிலாம் நம்ம கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஸ்கூல் டேஸில் நம்ம டானா வகுத்தல் போடுவாங்க. 60, 72 டானா வகுத்தல் போடுவாங்க. ஓகேவா? டானா வகுத்தல் போட்டு 2ல் அப்படிலாம் போட்டு வந்துடும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், போட்டிருக்கு பாருங்கள். இது தனித்தனியாக போட்டிருக்கு. இது சிம்பிளாக 72ன்னு போடுவாங்க. இது எல்லாத்துக்கும் தெரியும். தெரியாத நம்ம சொல்லுவோங்கிறக்காண்டி தனியாக போட்டிருக்கு. மீப்போ வா காணும் முறை எப்படி ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிக்கணுங்கிறது லாஜிக். இந்த லாஜிக் தெரிஞ்சுக்கிட்டு உள்ளார போவோம். எப்பொழுதுமே பகா எண்களால் நம்ம பிரிச்சுக்கணும். ஓகேவா? எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா 60னா உடனே என்ன பண்ணுவாங்க? ஈக்குவல் டு 15 × 4 அப்படி போட்டுருவாங்க. ஆனால் அந்த 15 என்ன எழுதலாம்? 3 × 5ன்னு எழுதலாம். 4 என்னன்னு எழுதலாம்? 2 × 2, அதாவது 2 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ 60 என்னன்னு எழுதலாம்னா 3 × 5 × 2 ஸ்கொயர் இப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகேவா? ஏன்னா எல்லாமே என்ன நம்பரு? பகா எண்கள். 3ங்கிறது ஒரு பகா எண், 5ங்கிறது ஒரு பகா எண், 2ங்கிறது ஒரு பகா எண். பகா எண்ணாக தான் நம்ம ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கணும். அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல. ஓகேங்களா? பகா எண். ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம்? கொடுக்கப்படும் எண்களை பகா எண்களில் காரணிகளாக மாற்றணும் நம்ம ஃபஸ்ட்டு. இப்போ 60 பகா எண்ணில் காரணியாக மாற்றினா 2 ஸ்கொயர் × 3 × 5 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஓகேவா? இந்த வரைக்கும் இங்கே போட்டிருக்கு. ஓகேவா? சரி, அடுத்தது அதே மாதிரி 72 ஆக்சுவலாக அந்த இடத்துல 72 72ன் பகா காரணிகள்னு பார்த்தோம்னாக்க
2 கியூப் இன்ட்டு 3 ஸ்கொயர், 2 கியூப் இன்ட்டு 3 ஸ்கொயர், இது 72ங்க சரியா, சாரி ஓகே. 2 கியூப் இன்ட்டு 3 ஸ்கொயர் ரெண்டையும் எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டையும் நம்ம எழுதியாச்சு ஓகேவா. எழுதிட்டு உள்ளார வந்து இப்போ இது ரெண்டுக்கும் பொதுவான அடுக்கு காரணிகள் என்ன, ரெண்டுலேயும் பொதுவாக வர காரணி என்ன, இந்த 5 விட்டுருங்க. 5 வரக்கூடாது, ஏன்னா 2 ஒரு காரணியாக வந்திருக்கு, 60க்கும் வந்திருக்கு, 72க்கும் வந்திருக்கு, அதனால் இங்கே எழுதிக்கிறோம். 3 வந்து 60க்கும் காரணியாக வந்திருக்கு, 72க்கும் காரணியாக வந்திருக்கு, அதனால் அதையும் இங்கே எழுதிக்கிறோம். ஓகே, எழுதியாச்சு. பொதுவான காரணிகளுக்கு சிறிய அடுக்கை இப்போ நம்ம பார்க்குறோம். சிறிய அடுக்குன்னா என்ன, 2 ஸ்கொயர் இங்கே இருக்குது, 2 பவர் 3 இங்கே இருக்குது, 2 ஸ்கொயர் மேலே இருக்குது, க்யூபு கீழே இருக்குது. இது ரெண்டுலேயும் எது சின்னதுன்னு பார்த்தா 2 ஸ்கொயர், அப்போ 2 ஸ்கொயர் எழுதிக்கிறோம். இங்கே 3 ஸ்கொயர் இருக்குது, இங்கே 3 பவர் 1 இருக்குது, அப்போ எது சின்ன அடுக்கு அப்படின்னு பார்த்தா 3 பவர் 1. இது ரெண்டையும் பெருக்கிறோம். 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஈக்குவல் டு 12 ஓகேங்களா. இது தாங்க, இதை வந்து நம்ம சிம்பிளாக இங்கே பார்த்தாச்சு. புரிஞ்சுக்கணுங்கிறக்காண்டி இப்போ சொல்லி இதை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியாச்சு சரியா. இது 72 பிரிண்டிங் மிஸ்டேக், சாரி. அதனால் ரெண்டையும் தெரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் அடுத்தடுத்து போகக்கூடிய மீப்போவாக்கனுக்குள்ளார நம்ம போக முடியும். ஃபஸ்ட்டு 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய பகாயன்களை பிரிச்சுக்கோங்க. HCF LCMல எப்பொழுதுமே பகாயன்களால் தான் வகுக்கணும். 60ங்கிறதுனால நம்ம டக்குன்னு 4 அப்படின்னு 4ஆல் வகுக்கணும் அப்படின்னு 4 போடக்கூடாது. 2 இல்லாட்டி 3 இல்லாட்டி 5ல் தான் நம்ம வகுக்கணும் சரியா. இப்போ அடுத்ததை பாருங்கள். 40, 72, 96 ஆகியவற்றின் மீப்போவா காண்க அப்படின்றாங்க ஓகேவா. 40, 72, 96 மூணுக்கும் மீப்போவா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பார்க்கலாம். 40 நம்ம பிரித்தோம் அப்படின்னாக்க நம்மளே பிரித்து பார்க்கலாம். 40 பிரித்தோம்னா 2, அப்புறம் 20, அப்புறம் 2, அப்புறம் 10, 2, 5, 2 கியூப் இன்ட்டு 5ன்னு வந்து நிற்கும் ஓகேவா 40க்கு சரியா. அடுத்தது நீங்கள் 72க்கு ஏற்கனவே மேலே பிரிச்சுருக்கோம். 2 கியூப்னா 8, அடுத்தது 9னா 3 ஸ்கொயர், 8 இன்ட்டு 9 72 ஓகேவா. அடுத்தது 96 அப்படின்னா 2 பவர் 5னா 32, 2 பவர் 5னா 32 இன்ட்டு 3, 2 பவர் 5 32 இன்ட்டு 3 வந்து 96 ஓகேவா. ஸோ இதை வந்து நம்ம பிரித்து நான் போடல, நீங்களே அதை பார்த்துக்கோங்க ஓகேவா. இப்போ பாருங்கள், பொதுவான காரணி என்ன, இது மூணுலேயுமே பொதுவான காரணி எது, 2 மட்டும்தான். 5 இங்கே வந்திருக்கு, இங்கே வரல சரி ரைட்டு. 3 இங்கே வந்திருக்கு பட் இங்கே வரல. அப்போ இதில் பொதுவாக எது வருது, 2 மட்டும்தான் வருது. சரி ஓகே, பொதுவான காரணி 2. பொதுவான காரணியின் இதெல்லாம் தப்பாக இருக்குது, தப்பாக எடுத்துக்காதீங்க, ஐ எம் வெரி சாரி. பொதுவான காரணியின் அடுக்குகள் வந்து 3, 5. இங்கே 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது ஓகேவா. இங்கே 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது சரியா. 3, 5 இதில் எது சின்ன பவர், 3ஆ 5ஆன்னு பார்த்தா 3 தான் சின்னது. சரி, இரண்டின் சிறிய அடுக்கு 2 பவர் 3 ஈக்குவல் டு 8. ஸோ இது 3க்கும் பொதுவான காரணி எதுன்னு கேட்டிங்கன்னா மீப்போவா என்னன்னு கேட்டிங்கன்னா 3 நம்பருக்கும் 8 தாங்க சரியா. சரி, இப்போ மீப்போவாவில் மிகப்பெரிய ஒரு பண்பு என்னன்னு பார்த்தா, கொடுக்கப்பட்டிருக்கும் அனைத்து எண்களையும் மீப்போவா வகுக்கும். இப்போ பார்த்துக்குங்க, ஃபஸ்ட்டு கணக்கில் 60 இருந்துச்சு, 72ன்னு ஒரு சம் பார்த்தோம். 2க்கு மீப்போவா 12ன்னு வந்துச்சு ஓகேவா. அந்த 12 வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் 2 எண் எது, 60, 72, இது ரெண்டையும் வகுக்கும் ஓகேவா. ஸோ கொடுக்கப்பட்டிருக்கும் அனைத்து எண்களை எந்தெந்த எண்ணெல்லாம் கொடுத்து அதுக்கு மீப்போவா கண்டுபிடிக்க சொன்னாங்களோ அந்த எண் அத்தனையும் அந்த மீப்போவா வகுக்கும் ஓகேவா. அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஓகேவா. அடுத்தது கேள்வியில் பெரிய எண் அப்படின்னு ஒரு சொல் வந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா மீப்போ, அதில் கீவேர்ட்ஸ் ஓகேவா. அவ்வளோதான். இப்போ இங்கே 440 சென்டிமீட்டர், 240 சென்டிமீட்டர், 315 சென்டிமீட்டர் ஆகியவற்றை அளக்கக்கூடிய மிகப்பெரிய அளவு எதுன்னு கேட்டால் இது 3க்கும் HCF கண்டுபிடிக்க வேண்டியது. அது மீப்போவாக கண்டுபிடிச்சி அது சென்டிமீட்டர்னு மாற்றிக்கணும், அவ்வளோதான். அவ்வளோ சிம்பிள். இந்த மாதிரி தாங்க HCF கண்டுபிடிக்கணும். HCF கண்டுபிடிக்கிறதுல நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றா இது சிம்பிள், டானா வகுத்தல் போட்டும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். பட் இது மாதிரி நம்ம வந்து பவர்ஸ் வச்சு அடுக்குகளை வச்சு பண்ணிட்டோம் அப்படின்னா இது பின்னாடி வரக்கூடிய அந்த அல்ஜிப்ரா கணக்கு, இயற்கணிதம் கணக்குகளுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா. அதே நேரத்தில் ப்ரைம் நம்பரையும் படித்த மாதிரி இருக்கும், நம்ம அல்ஜிப்ரா கணக்கு நம்ம தயார் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவு ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள் ஓகேவா. அதாவது காரணிப்படுத்துங்க, அதுக்கப்புறம் வந்து LCM கண்டுபிடிங்க, அதுதான் நமக்கு வசதியாக இருக்கும். அடுத்த தசம எண்களுக்கு மீப்போவா காணுதல் அடுத்ததில் பார்ப்போம் ஓகேவா. நன்றி.